உழைவு மகன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நெல் பயிரை சுற்றி பார்த்து ஒரு வாரம் ஆகுதுங்க. போயிட்டு பார்க்கலான்னு பார்த்தா இலையெல்லாம் வெள்ளையாக மாறிச்சிங்க. அதுக்கு தான் நம்ம முன்னோர் சொன்னாங்க போகுது, கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பாழணுங்க. பாருங்கள், இலையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக மாறிச்சு. இதுக்கு என்ன தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிரை நல்லா விட்டு பார்த்தா அதில் புழு இருக்குங்க. புழு தாங்க இதுக்கு காரணம். இந்த புழு என்ன செய்யும்னா, தண்டு பகுதிக்கும் வேறு பகுதிக்கும் இடையே உள்ள இந்த தண்டு பகுதியை நல்லா கடித்து வச்சிடுங்க. இதனால் பயிர் வேருக்கும் தண்டுக்குள்ள தொடர்பு கட்டாகி பயிர் அப்படியே காஞ்சி போய் சரகு போல் மாறிடுங்க. இப்போ இந்த புழுவை ஒழிக்கணுங்க. அதுக்கு நாம் வேப்ப எண்ணெய் கரைசலை தயார் பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தோன்னா வேப்ப எண்ணெய் 1/2 லிட்டருங்க. அதுக்கடுத்து நமக்கு தேவையான பொருள் ஒரு ஷாம்புங்க, தலையில் போகிற ஒரு ஷாம்புங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா நமக்கு 1 லிட்ரு தண்ணி வேணுங்க. இது 3 தாங்க இப்போ நம்ம வேப்ப எண்ணெய் கரைசல் தயாரிக்க தேவையான பொருள். இப்போ இந்த வேப்ப எண்ணெயை 1/2 லிட்ரு வேப்ப எண்ணெயை நம்ம அந்த தண்ணியில் ஊற்றி கலக்கலாம் வாங்க. வேப்பெண்ணெயை அந்த 1 லிட்ரு தண்ணியில் ஊற்றணுங்க. நம்ம தண்ணியில் அப்படியே அந்த வேப்பெண்ணெயை ஊற்றினா அது மேலே தாங்க மிதக்கும், அது தண்ணியில் மிக்ஸ் ஆகாதுங்க. இதை அப்படியே பயிர்களை அடிக்க முடியாது. ஏன்னா நம்ம அடிக்கும்போது அந்த டேங்க்கு மேலே தான் இருக்கும் அந்த எண்ணெய். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், மிக்ஸ் ஆகணும் தண்ணியில் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஷாம்பை அந்த வேப்பெண்ணெயில் போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. இது மிக்ஸ் பண்ணிட்டா அது வேப்பெண்ணெய் பார்த்திங்கன்னா தண்ணிக்கு மேலே மிதக்காது, நல்லா தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஒட்டு தருவாங்க. பயிர்கள் மேலே தெளிக்கும் போது அதை அப்படியே அந்த வேப்ப எண்ணெய் இலையில் ஒட்டிக்குங்க. இதை புழுக்கள் சாப்பிடும்போது அந்த இலையை அவங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட்டு மறுபடியும் அந்த பயிரை மேயாத அளவுக்கு அந்த புழுக்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்பட்டு நம்ம கழனி விட்டு வெளியேறுதுங்க. இதுதாங்க நம்ம இயற்கையில் நம் முன்னோர்கள் உருவாக்கிய ஒரு பூச்சி விரட்டி ஆகும். வேப்பெண்ணெய் கரைசல் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை 200 மில்லிலேருந்து 300 மில்லி வரைக்கும் ஒரு டேங்குக்கு 15 லிட்டர் டேங்கு எடுத்து கலந்து பயிர்கள் மேலே தெளிக்கலாங்க. வாங்க நம்ம தெளிக்கலாம்.